ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 716வது நாமாவளியாக ஓம் ரசக்ஞாய நமः. முருகப்பெருமான் இந்த நாமாவளி ரசத்தை, உண்மை பொருளை அறிந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ரசஹா அப்படின்னா சாறு, நம்ம சுவை, கரும்பு சாறு, பூவினுடைய ரசம், திரவ பொருள், தண்ணீர், அதாவது ருச்சி, இன்பம், விருப்பம், காவிய சுவை, இதுக்கெல்லாம் ஆனந்தம், அழகு, இதுக்கெல்லாமும் ரசகான் தான் பேர். அப்படி இறைவன் அந்த அமிர்தம் வடிவமாக, ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியவர். அதனால்தான் திருப்புகழ் ரசம் அப்படின்வா, திருப்புகழ் அமிர்தம், திருப்புகழ் ஆனந்தம், இதெல்லாம். அப்போ இறைவன் அந்த ஒரு பொருள் இருக்கார் அப்படின்னா அந்த பொருளுடைய சத்தாக இறைவன் இருக்கார். இப்போ ஒரு பழம் இருக்குது, அந்த பழச்சாறு அப்படின்ற அந்த பழச்சாறு உடையது பழம். அந்த பழச்சாறை எடுத்து சாப்பிட்டால் அந்த பழத்தை சாப்பிட்டனுடைய பலன் கிடைச்சிடும். அப்போ அந்த பழம் தக்க வைத்திருக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த பழ ரசத்தை தான். அது மாதிரி இறைவன் எப்பேற்பட்டவராக இருக்கார்னா, எந்த ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தத்தினுடைய ரசமாக இருக்கார். இவருக்குள்ளே எல்லாமே அடக்கம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தத்துலேயும் இதே சமயத்தில் இறைவனுடைய அந்த செயல்கள் எல்லாமே ரசமாக இருக்கும். அதாவது அழகானது, ருச்சி, இன்பமானது. எப்படி ஒரு நாக்குக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுவை இருக்கோ, அது மாதிரி ஆத்மாவுக்கு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு ருச்சி, இன்பம் இருக்கு இல்லையா, அந்த இன்பம் குமார பரமேஸ்வரன். உபநிஷங்களில் வர்ணிக்கும் பொழுது ரசௌ வை சஹா அப்படின்னு வர்ணிக்கிறது. அந்த பரம்பொருள் ரசமாக இருக்குது அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த உண்மை பொருளாக, உண்மை பொருளை அறிந்தவராக, அந்த உண்மை பொருளாகவே இறைவன் இருக்கார். அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ரசக்ஞாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.